சென்சார் போர்டு 100% தவறு செய்திருக்கிறது. கற்பனை காட்சின்னு சொல்லி அது அரசியல்ல இந்திய அளவுல முக்கியமான தலைவர்களுடைய வரலாறுகளை காமிக்கும் போது, அது தவறா காமிக்கும் போது சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? சமூகத்துல ஒற்றுமையா இருக்கக்கூடிய தேவேந்திரர், தேவர், நாடார் சமுதாயத்துக்குள்ள சாதி ரீதியான ஒரு முரணை, ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் எப்படி அனுமதிப்பாங்க? அடியேன் சாதியவாதிதான். காமராஜரை பத்தி ஒரு தவறான காட்சிகளை வச்சு பணத்திற்காக அவமானப்படுத்தும் விதமான காட்சியை வச்சது இல்லாம அதை விளம்பரப்படுத்தி சுயலாபாடிய முயற்சி செஞ்ச தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கக்கூடாது? சாதி பெருமை பேச வேண்டும் என்பதற்காக அவர் சாதியை சேர்ந்த முத்துராமலிங்க தேவர் மேல உட்கார்ந்துருக்க மாதிரியும் காமராஜர் கீழே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஒரு தற்பெருமைக்காக இந்த படத்துல இருந்து முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. முத்துராமலிங்க தேவரையா தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தோத்துட்டாரு அப்படிங்கிற வரலாற்று உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட பக்கம் இல்லை. இத்தனைக்கு அவர் இறந்து போனது 29ஆம் தேதி. ஆனா இவங்க தற்பெருமைக்காக அவர் பிறந்த நாள்ல இறந்துட்டாரு. தேவர் வந்து ஜெயில இருக்கும்போது அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காமராஜ் வந்து மருத்துவமனைக்கு கூட அனுமதிக்கவே இல்லை, அந்த சூழ்நிலை அவர் இறந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு உண்மையிலேயே வந்து காமராஜ் அவர் அப்படி பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். சாதி ரீதியாக பேசி முதல்வர் காமராஜரை தரைக்குறவாக ஒருமையில் பேசி ரொம்ப அசிங்கமாலாம் பேசியிருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் சொல்ல முடியாது மீடியாவில், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா பேசியிருக்காரு. அதாவது காமராஜருக்கு ஆட்சி பண்ணவே தெரியாது, அவர் ஒரு படிக்காதவர். பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா படிச்சது, அவர் பள்ளிக்கூடத்துல சேர்ந்ததே 9 வயசுல 3ஆவதுல நேரடியாக செஞ்சிருக்காரு. கால்ரா நோய் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பேரன் படிச்சிருந்தா அவருக்கு ஏதாவது வந்துடும் சொல்லி நிறுத்திட்டாங்க. அவர் படிச்சது 6ஆவது தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய தலைவர் முத்துரமேஷ் நாடார் தான். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆனா இப்ப தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலுமே வந்து அந்த முக்குட்டூரில் தேவருக்கும் இல்ல நாடார் சமூகத்துக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பேசப்படுது இல்லைன்னா, அது என்னதான உண்மையான கதை? தென் மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னா இதுல வந்து நிறைய பேருக்கு தென் மாவட்டம்னா முதல்ல எது தென் மாவட்டமே தெரியல. கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கு, திருநெல்வேலி இருக்கு, தூத்துக்குடி இருக்கு, தென்காசி இருக்கு, விருதுநகர் இருக்கு. ஆனா இந்த பகுதிகளில் எல்லாத்துலயுமே நாடார்களுக்கும் முக்குளத்தூர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் பிரச்சனை முன்னாடி இருந்ததாக வரலாற்றில் சொல்லப்படுது. இந்த இமானுவேல் அந்த ஆமா, அது முதுகுளத்தூர் கலவரம் சம்பந்தமா. இதுல என்னன்னா, இன்றைய சூழல்ல தமிழர்கள் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லாம் நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா தெலுங்கர்கள் வந்து அதிக அளவில் அரசியல் பண்றாங்க, தெலுங்கர்கள் வந்து அதிக அளவில் தமிழர்களுக்கு எதிராக இருக்காங்கிற அடிப்படையில் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறத நம்ம பார்வை. இன்னைக்கு மும்பை போன்ற பகுதியில் பார்த்தீங்கன்னா நாடார் தேவர்லாம் ஒற்றுமையா எல்லாம் அண்ணந்தம்பியா இருக்க, தேவேந்திர குல மக்கள் எல்லாமே அண்ணந்தம்பியா இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு எங்கே மகாராஷ்டிராவில். ஆனால் தமிழ்நாட்டில் 300 காலத்தில் பிரச்சனை இருந்தது. இப்போ 1957 முதுகுளத்தூர் கலவரமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி 1899 சிவகாசி கலவரமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு இல்லை சாதி ரீதியான பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் உண்மைதான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு 2025 இது தேவையானா தேவையில்லை. ஆனால் பழைய பொய்க்கதைகளை, கட்டுக்கதைகளை வரலாறுங்கிற போர்வையில் உண்மைன்னு நம்பி பல்வேறு புஸ்தகங்கள் கதை திரைக்கதை எழுதின மாதிரி எழுதியிருக்காங்க. இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறான தேசிய தலைவருங்கிற ஒரு படம், அந்த படத்திலையுமே தவறுதான அந்த பொய் கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மைன்னு நினைச்சு காட்சிகள் வச்சிருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் யாரும் தேட்டரில் போய் பார்க்காட்டாலும் கூட அந்த படத்தில் உள்ள காட்சிகள்லாம் வெட்டி ஒட்டி சமூக வலைதளங்களை பரப்பி ஒரு என்ன சொல்றது, நாங்களாம் ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதிக்க மனப்பான்மை உள்ள மாதிரியான காட்சிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இது நாளைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும், சிக்கலை உருவாக்கும், தேவர் தேவேந்திர நாடார் மோதல் வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நடுநிலையான ஆட்கள், நியாயமான ஆட்கள்லாம் இதை பற்றி வருத்தப்படுறாங்க. இதுதான் இன்றைய சூழல். பழைய காலத்தில் மோதல்கள் இருந்தது உண்மை, அதில் யார் தப்பு பண்ணா என்ன செஞ்சாங்க இதெல்லாம் நம்ம வந்து அந்த அதுக்குள்ள போய் பார்த்தோம்னா திருப்பி வந்து மறுபடியும் பிரச்சனைகளுக்கு தான் வரும். சிவகாசி கலவரமாக இருக்கட்டும், முதுகலர்கள் கலவரமாக இருக்கலாம், இதை பற்றி நம்ம பேசுறோம்னா பழைய பிரச்சனையை திருப்பி பேசி மறுபடியும் தமிழர் சமுதாயத்துக்குள்ள சண்டை போடுறபடியே ஒரு சூழல் வந்துடுது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நிலைமை என்ன, இன்னைக்கு உனக்கு பொது எதிரி யாரு, எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய சமுதாய மக்கள் நன்றாக படிக்க வேண்டும், நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாக வர வேண்டும், நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அரசு அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் வரணும், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க வழக்கறிஞர்கள் சிறந்த வழக்கறிஞர்கள் வரணும், நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து
அனைத்து துறையிலும் படிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா சமுதாயத்துக்கும் வரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேண்ணா. அப்ப நடந்தது 2025 இது தேவையில்ல அப்படின்னும் போது, இப்ப தொடர்ந்து சாதி ரீதியான கட்டமைப்புக்குள்ள நிறைய படங்கள் வரும்பொழுது, வரலாறு வந்து பின்னாடி மாற்று பேசுவதற்கான நிறைய காரணங்கள் இருக்குல்லண்ணா. இப்ப தேவர் வந்து பல இடங்கள்ல வந்து நாடார் சமயத்தை இழிவுபடுத்தினாரு. கிட்டத்தட்ட 1957 காலகட்டத்தில் அவர் இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அப்படின்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு தெரியும். ஸோ இது உண்மையா இல்லையான்ற ஒரு விஷயம் தெரியணும்ல மக்களுக்கு. இல்ல 1957 காலகட்டங்களில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் தவறுதலாக பேசியிருக்கிறார். பல மேடைகளில், கமுதி மேடைகள், பேரையூர் மேடை, இப்படி நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசியிருக்கிறாரு. சொல்லப்போனால் சென்னை தானா தெருவில் பிரசவக்கத்தில் அவரை பேசும்போது அவரை வந்து திருப்பி தாக்கிய வரலாறு உண்டு, காஞ்சிபுரத்தில் திருப்பி அடித்த வரலாறு உண்டு. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. அவர் வந்து நாடார் சமுதாயத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியா பேசின பேச்சுக்களுடைய தொகுப்புகள்லாம் அவங்க சமுதாயத்தை சேர்ந்தவர்களே புக்கா போட்டிருக்காங்க. எங்க ஐயா இப்படி பேசியிருக்காரு, நாடார்கள் மீது தனிப்பட்ட துவேஷம். இப்போ அந்த பேச்சுக்கள் நம்ம எடுத்து பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு எம்பியா இருந்தவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர், அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு நாளாந்திர பேச்சாளர் மாதிரி பேசியிருக்காருன்றது ஒரு வேதனையா தான் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்த கதை, அதை போய் மறுபடியும் நம்ம பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம நாடார் சமுதாயம் இருக்கோம். இப்போ இதுல வந்து அவர் அன்றைய சூழல்ல அரசியலுக்காக பேசியிருக்கலாம், அவருடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசியிருக்கலாம், இல்ல அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக பேசியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்துல அவர் பாதிக்கப்பட்டு பேசியிருக்காரு. பேசுனது உண்மை, அதற்கான ஆதாரங்கள் இருப்பதெல்லாம் உண்மை. முழுக்க முழுக்க காமராஜருக்கு, அதாவது குறிப்பா என்ன சொல்லணும்னா 1957 அவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, காமராஜர் அவர்களை ஓட்டராக்கி வேட்பாளராக்கினதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. இது இந்த தேசிய தலைவர் படத்துலையும் வச்சிருக்காங்க காட்சியா. இது வந்து 100% தவறான பொய்க்கதை அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆதாரபூர்வமாகவே சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1936 காமராஜர் ஐயா காங்கிரஸ்ல ஏதோ ஒரு சின்ன பதவியில இருந்திருந்தால், இல்லை இவருக்கு கீழே ஒரு பதவியில் இருந்திருந்தா இவர் சொல்றது உண்மை. ஆனால் அன்றைய சூழல் 1936 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில செயலராக இருக்கிறார். முத்துராமலிங்க தேவர் ஐயா முதுகளத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர். முதுகளத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் பதவியை தாண்டி அவர் எந்த பெரிய பதவியிலும் இருந்ததில்லை அப்படிங்கிறது வரலாறா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா வாய்ப்பூட்டி சட்டம் போடப்பட்டது முத்துராமலிங்க தேவருக்கு மட்டும் கிடையாது. வீரர் வேலுச்சாமி நாடார், ஆதிசிவன் பிள்ளை, இப்படி கிட்டத்தட்ட 13 பேருக்கு போடப்பட்டதுக்கான ஆதாரம் 7/11/1936 வந்த தி ஹிந்து பத்திரிகையில செய்தியா இருக்கு. அதுலயே வந்து என்ன தெளிவா சொல்றாங்கன்னா, இவர் வந்து வட்டார காங்கிரஸ் தலைவருங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவருக்கு எதனால வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது குற்ற பரம்பரை என்று சொல்லப்படுகின்ற கைரேகை சட்டம் இருந்துச்சு இல்லையா, அந்த சட்டத்தை எதிர்த்து முத்துராமலிங்க தேவரும் அவர் சார்ந்த சாதிகளும் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட உசிலம்பட்டி சைடெல்லாம் கல்லர் சமுதாய மக்கள் போராடி இருக்காங்க. இப்படி பல்வேறு போராட்டங்கள் இருக்கு. 1920 கல்லர் சமுதாய மக்கள் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்காங்க. பெருமாநல்லூர்ல அப்போ துப்பாக்கி சூடுல நடந்து 17 பேர்லாம் இறந்துருக்காங்க. இதெல்லாம் வரலாறுல இருக்கு. ஆனால் இவரை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு போட்டதுக்கு காரணம், பேரையூர்ல நாடார் சமுதாயத்தை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி முத்துராமலிங்க தேவருடைய நண்பராக அன்று காலகட்டத்தில் இருந்தவர் ஐயா வீரர் வேலுச்சாமி நாடார் அவர்கள். வீரர் வேலுச்சாமி நாடாரு அவங்க சமுதாயத்துக்கு மேல எந்த குற்றப்பரம்பு சட்டமும் கிடையாது. ஆனால் தன்னுடைய நண்பருடைய சமுதாயம், முத்துராமலிங்க தேவருடைய சமுதாய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு நம்ம சமுதாய சார்பாக ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நாடார்கள், தேவேந்திர குலவேளாளர்கள், பிள்ளமார் சமுதாயம், இப்படி எல்லாரையும் திரட்டி ஒரு 6,000 பேர் திரட்டி வெள்ளை அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர் தலைமையில முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தின் வந்து சிறப்பு பேச்சாளராக கலந்துக்கிறது ஐயா முத்துராமலிங்க தேவர். அதுக்கு அப்புறம் அன்றைய வெள்ளை அரசுக்கு கொடுத்த கடிதத்துல இது வந்து ஒரு சாதி பிரச்சனை மட்டும் கிடையாது, இதுல வந்து நாடார்கள் தேவர் சமுதாயத்துக்கு ஆதரவாக போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க வேலுச்சாமியார் தலைமையில. அதே மாதிரி பீட்டர் பெருமாள் தேவேந்திரர், அவங்க தேவேந்திர குல சமுதாயம் சார்பாக இதுக்கு ஆதரவு கொடுக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது மிகப்பெரிய போராட்டமே வெடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பேரையூரில் நடந்த கூட்டத்தில் தொடர்பு உள்ள கிட்டத்தட்ட 13 பேருக்கு வாய்ச்சட்டம் போட்டுதான் வரலாறு இருக்கு. இது 100% முதல்நிலை ஆதாரம் உள்ள தகவல். அன்றைக்கு பத்திரிகை செய்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் இவர்கள் தங்களை பெருமை பேசிக்கிறதுக்காக வடக்கே பாலகங்காதர திலகருக்கும் தெற்கே தேவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டதுன்னு சொல்லி ஒரு பொய்ய, கிட்டத்தட்ட இவங்களுக்காக போராடி வேலுச்சாமி போயிருக்காரு.
பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த ஆதிசிவம் பிள்ளை போலங்களாம் உள்ள போயிருக்காங்க. ஏன் சொல்லப்போனா அவங்க சமுதாயத்திலும் சசிவர்ம தேவர் போயிருக்காரு. நாடார்ல கமிதி சவுந்தரபாண்டியன் இப்படி பல பேர் உள்ள அந்த வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஆனால் இவர்கள் குறிப்பிட்டு ஒருத்தர் பேரை மட்டும் சொல்றாங்க. இவங்க சொல்றது ராமநாதபுரம் மாவட்டத்துல சொல்றாங்க, அதுலயும் ஓரளவு தான் சொல்றாங்க. ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு வெளியே எடுத்து போராட ஆளான தலைவர்கள்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பட்டியல் இருக்கு. அப்போ இவங்க என்ன நினைக்காங்கன்னா, தங்களுடைய தலைவர் தான் ஒரு பெரிய தலைவர், தங்களுடைய தலைவர் தான் எல்லாம் செஞ்ச மாதிரியான ஒரு கட்டமைப்பு பண்றதுக்கான முயற்சியை எழுத்து ரீதியாகவும் பல்வேறு கட்டுக்கதைகள் மூலமாகவும் கட்டமைச்சிருக்காங்க. இது 100% தவறான தகவல். இந்த மாதிரியான காட்சிகளை உண்மையை நம்பி முத்துராமலிங்கரை பத்தி எதுவுமே தெரியாத தேசிய தலைவர் படத்துடைய இயக்குனர் அந்த படத்துல இந்த மாதிரி காட்சி வச்சிருக்காரு. ஓகே. இப்ப தேவர் சில மேடைகளில் பேசும்போது கூட இப்ப அவங்க சமுதாயத்தின் ஆள் அவன் தேர்தலுக்கு 10 ரூபா செலவு பண்றான், நீங்களாம் ஒருத்தர் கூட செலவு பண்றது கிடையாது, அவன் ஜெயிப்பானா நம்ம ஜெயிப்பானன்ற அந்த பேசுறதுல அவர் உண்மையிலே அந்த மாதிரி பேசினாரா? சாதி அது தூண்டுற மாதிரி? ஆமா, அதாவது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேர்தலில் நின்று போட்டியிட்டா நாடார்கள் அவங்களால முடிஞ்சதோ அந்த அவங்களுக்கு 10 ரூபா 20 ரூபா பணத்தை கொடுத்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா நம்ம சாதிக்காரன் நம்ம போட்டிட்டா நீங்க எங்களுக்கு வடை வாங்கி கொடுக்கல, டீ வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி எங்ககிட்டே சண்டைக்கு வரீங்க, அவன் அரசியல கோல வச்சுவானா நம்ம கோல வச்சுவான்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையா பதிவு பண்ணியிருக்காரு. அவர் அவங்க சாதி மக்கள் தனக்கு பணம் எதுவும் கொடுக்கல, உதவி செய்யலைங்கிறத வருத்தமா சொல்லி பேசியிருக்காரு தேர்தல் பிரச்சார மேடைகள்ல. இந்த பேச்சுக்கள் உண்மை என்றதுக்கு ஆதாரமா அவங்க போட்ட புஸ்தகம் தான் இருக்கு. இப்போ இதை நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் போட்டிருந்தா சாதி வயசுல போட்டிருக்காரு, இல்ல முத்துராமலிங்கருக்கு எதிரான ஆட்கள் போட்டிருக்காங்கன்னா அது சாதி வயசுல போட்டிருக்கான்னு சொல்லலாம். இந்த பேச்சுக்களை எல்லாம் பத்திரிகை புக்கில் பதிவு பண்ணிருக்கிறது ஃபுல்லாவே தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முக்குளத்தை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உண்மையா தானே இருக்கும். எங்க ஐயா இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு நான் புத்தகம் போடும்போது அது உண்மையா தானே இருக்குங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அப்படியே அந்த புத்தகத்தை கூட நிறைய புகைப்படங்கள் பார்க்கும்போது இந்த வஉசி கூட கப்பலுடைய தமிழன் கூட தேவர் இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் தொடர்ந்து வருதுன்னு, இதுல உண்மையான புகைப்படங்களா இல்ல அந்த காலகட்டத்தில்? அந்த புகைப்படம் 100% பொய்யான புகைப்படம், தவறான புகைப்படம் சொல்லி 2014 இருந்து நாங்க தமிழ்நாடு சங்க சார்பாக கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். அந்த படத்துல இருக்கக்கூடிய உண்மையான நபர்கள் பேரெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோம். ஆக்சுவலா முத்துராமலிங்க தேவர் படம்னு சொல்லக்கூடிய படத்துல இருக்கிறவரு ஏற்காடை சேர்ந்த சுதந்திர போராட்ட தியாகி பகானி சிங்ன்றவர். அந்த பகானி சிங் படத்தை இவங்க முத்துராமலிங்க தேவர் படம்னு சொல்றாங்க. ஆனா படத்தை பார்க்கும்போது தெரியும் இது தவறான படம்னு சொல்லி. இது இவங்க புக்ல எல்லாம் பதிவு பண்ணது இல்லாம அரசையே, தமிழ்நாடு அரசையே ஏமாத்தி தமிழ்நாட்டு அரசு மக்கள் செய்தி தொடர்பு அதிகாரிகளுக்கு இது முத்துராமலிங்க தேவரா இல்லையான்னு தெரியாத அளவிற்கு முத்துராமலிங்க தேவர் தான் சொல்லி சிதம்பரனார் அவர்களுடைய வஉசி ஐயா அவர்களுடைய நினைவிடத்திலையும் பல்வேறு அரசு கட்டிடங்களையும் இந்த போட்டோ வச்சு அது முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது 100% தவறான போட்டோன்னு தெரிஞ்சும் தற்பெருமைக்காக, அதுல என்ன பிரச்சனை அப்படின்னா காமராஜர் ஐயா கீழே உட்கார்ந்துருப்பார். அவர் காங்கிரஸ்ல 1919 ஜாலியன் வாலபாய் படுகொலைக்கு அப்புறம் தீவிரமான தொண்டராகி காங்கிரஸ்ல அடிப்படை உறுப்பினராகி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அப்புறம் வராரு. அப்ப அவர் தொண்டரா இருக்கும் போது வஉசி ஐயா மிகப்பெரிய தலைவராக இருந்திருப்பாரு. அப்ப அவர் கீழே உட்கார்ந்து ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா இவர்கள் சாதி பெருமை பேச வேண்டும் என்பதற்காக அவர் சாதியை சேர்ந்த முத்துராமலிங்க தேவர் மேல உட்கார்ந்துருக்க மாதிரியும் காமராஜர் கீழே உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு ஒரு தற்பெருமைக்காக இந்த படத்துல இருக்கு முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இது 100% பொய்யான படங்கிறத நாங்க பல்வேறு முறை விலைக்கு முகநூல்ல பதிவு போட்டிருக்கோம். இதுல பாதி நடுநிலையான முக்குளத்தூர் சமுதாய மக்கள் நீங்க சொல்றது கரெக்டு உண்மைதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையை புரிந்து கொள்ற தன்மை இல்லாத நபர்கள் இன்னைக்கும் அதை திரும்ப திரும்ப எங்க ஐயா மேல உட்காந்துருக்காரு, காமராஜர் கீழே உட்காந்துருக்காரு மாதிரி போட்டிருக்காங்க. இது ஏதாவது முதல்நிலை ஆதாரம் உள்ள சரியான விஷயத்தையே அவங்க ஏத்துக்கிற மனப்பான்மை இல்லை. முத்துராமலிங்க தேவரையா தோல்வியே கண்டறியாத தலைவர், அவர் போட்டிட்ட எந்த தேர்தலையும் தோக்காத தலைவர் அப்படின்னு கிட்டத்தட்ட 50-60 வருஷமா ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி கட்டமைச்சு வந்திருக்காங்க. நான் கூட அது உண்மை நம்பின வரலாறு எல்லாம் உண்டு. ஆனால் தேர்தல் ஆணைய புள்ளி விவரம், இந்தியாவுடைய தேர்தல் ஆணைய வெப்சைட் இருக்குல்ல, வாக்காளர் வெப்சைட், அதுல போய் 1952 நடந்த முதல் பொது தேர்தலில் ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில போட்டியிட்டவங்க லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதில் வாக்கு வாங்கின லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா செட்டியார் ஒருத்தர் இருக்கு, அவர் செட்டியார் தான் ஜெயிக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் ஓட்டு வாங்குறாங்க, சாத்தையார் அவரு, அப்புறம் இன்னொருத்தர் வாங்க. முத்துராமலிங்க வெறும் 11,883 ஓட்டு வாங்கி
டெபாசிட் இழந்து படுதோல்வி அடைந்தார் அப்படிங்கிற வரலாறு அதை இருக்கு. இப்போ அதை வந்து சமூக ஆர்வலர்கள் முத்துராமலிங்க தேவர் தோத்துட்டாரா அப்படின்னு நிறைய பேர் நம்ப முடியாதவர்கள் இதை சமூக வலைத்தளம் பதிவு செய்யும் போது அவர்கள் வந்து அதை ஏத்துக்க முடியாம இது வந்து இவங்க வந்து இது பண்ணி டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க, இது உண்மையான தகவல் இல்லை, எங்க ஐயா தோத்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பதிவுகள் போடுறாங்க. இப்போ ஒரு டிசைன் வருது இல்ல ஒரு தகவல் வருது, அது உண்மையா போயினா அந்த வெப்சைட் லிங்க்ல போனா தெரிய போகுது. அப்போ நம்ம அதெல்லாம் 100% பார்த்து தான் சொல்றோம். அதாவது முத்துராமலிங்க தேவர் ஐயா தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க தோத்துட்டாரு அப்படிங்கிற வரலாற்று உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட பக்கம் இல்லை. இத்தனைக்கு இது முதல் நிலை ஆதாரம் உள்ள தகவல், அதையே ஏத்துக்கலன்னா அப்ப அவங்க எதை ஏத்துக்க போறாங்க? இந்த மாதிரி நிறைய பொய்க்கதை இருக்கு. அவர் இறந்து போனது 29ஆம் தேதி. ஆனா இவங்க தற்பெருமைக்காக அவர் பிறந்த நாள்ல இறந்துட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப அது ஒரு சில பேர் அதுக்கான ஆதாரங்கள் பேப்பர்ல வந்து செய்திகள் மற்ற செய்திகள்லாம் கொடுக்கும்போது ஆமா 29 தான் இறந்துருக்காருன்றதை ஏத்துக்கிறாங்க. ஆனால் அதுலயுமே கூட இவர்கள் பெருமைக்காக, அதான் அவங்க என்ன நினைக்காங்கன்னா முத்துராமலிங்க தேவரை பத்தி பெருமை பேசினாதான் நம்ம சமுதாயத்தை பத்தி பெருமையா பேசுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மாதிரியான பொய்யான கட்டுக்கதைகளை உண்மையை நம்பி சொல்லிட்டு இருக்காங்க. இது அவங்க வரைக்கும் சொன்னால் பிரச்சனை கிடையாது. இப்ப எங்க அப்பா வந்து சூரியன் சந்திரன் நான் சொல்லிக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எங்க அப்பா சூரியன் சந்திரன் சொன்னா ஏத்துக்கிட முடியுமா? உண்மை என்னவோ அதுதானே. அவருடைய தலைவரே அவர்கள் எந்த அளவுக்கு வேணா புகழ்ந்துட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா பொது தளங்கள்ல பொய்யை உண்மை என்று சொல்லும் போது உண்மையை சுட்டி காட்டும் போது அதை ஏற்றுக்கொள்ள பக்கம் வேண்டும். இப்ப காமராஜரையா தோத்தது உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியும், தோத்தது உண்மை. காமராஜரையா தோத்தார் அப்படிங்கிற சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஜனநாயகத்துல அவரே என்ன சொன்னாரு, ஜனநாயகத்துக்கு இது கிடைச்ச வெற்றின்னு, நான் தோத்தா என்ன, ஜனநாயகத்துக்கு இது வெற்றி தானே அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் மத்தியில டெபாசிட் வாங்க முடியாம தோத்து போன ஒரு தலைவரையே தோற்காத தலைவர் வரலாறுல பதிவு பண்ணிட்டு வருதுங்கிறது ஒரு மிக மோசமான ஒரு மனநிலை. ஆனா தேவர் வந்து ஜெயில இருக்கும்போது அவர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, காமராஜ் வந்து மருத்துவமனைக்கு போட அனுமதிக்க விடவே இல்லை, அந்த சூழ்நிலை அவர் இறந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. உண்மையிலேயே வந்து காமராஜ் அவர் அப்படி பண்ணாங்களா? இல்ல அது வந்து தவறான தகவல். அதாவது 1957 முதுகுளத்தூர் கலவரத்திற்கு பிறகு முத்துராமலிங்க தேவர் ஐயா கைது செய்யப்படுகிறார். அவர் வந்து எதுக்காக கைது செய்யறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய முதல்வர் காமராஜருக்கு எதிராகவும் நாடார் சமுதாயத்துக்கு எதிராகவும் பல்வேறு மேடைகளில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். பல்வேறு இடங்கள்ல சாதி ரீதியாக பேசி முதல்வர் காமராஜரை தரைக்குறவாக ஒருமையில் பேசி ரொம்ப அசிங்கமெல்லாம் பேசியிருக்காரு. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா அதெல்லாம் சொல்ல முடியாது மீடியாவில், அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. அதாவது நீங்க வெற்றி கொண்டான் தீப்புரி ஆறுமுகம் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, ஆபாச பேச்சாளர்கள். இன்னைக்கு கூட திமுக ஒருத்தர் பேசுவார், ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவார். அந்த மாதிரியான ஒரு பேச்சாளர் தான் முத்துராமலிங்க தேவர். அவர் பேசியிருக்கார். அப்போ இந்த மாதிரி பேசும்போது அவரை வந்து பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்காங்க. முதல்ல பாதுகாப்பு சட்டத்தில், அதாவது இந்த மாதிரி மோசமா பேசுனதுக்காக தான் கைது செஞ்சிருக்காங்க. நாடார் சமுதாயத்தை பற்றி தவறாக பேசுனதுக்கும், தேவேந்திர குல சமுதாய மக்களை பற்றி தவறாக பேசுனதுக்கும், பெருந்தலைவர் காமராஜரை பற்றி தவறாக பேசுனதுக்கு தான் அவரை தூக்கி அரெஸ்ட் பண்றாங்க. அதன் பிறகு இமானுவேல் சேகரன் கொலை வழக்கில் இவர் தூண்டுதல் பேரில் தான் கொலை நடந்திருக்குன்னு சொல்லி A1ல ஒரு பேரை சேர்த்திருக்காங்க. அவர் ஜெயிலில் இருக்கிறாரு, 1 மாசம் 1.5 வருஷம் இருக்காரு, 18 மாசம் சிறையில் இருக்காரு. அப்ப இப்ப சமீபத்தில் கூட தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைவர் மேடையில் பேசும்போது சொன்னாரு, முத்துராமலிங்க தேவர் ஜெயிலில் இருந்தார், அப்போது அவருக்கு ஆதரவாக நின்ற தலைவர்கள் யார்? முக்குளத்தை சேர்ந்தவர் யாராவது நின்னாங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவருக்கு ஆதரவாக நின்றது நாடார்கள். KTK தங்கமணி நாடார், ஆதித்தனார், மாப்போ சிவஞானகிராமணி, ஆறுமுகம், இப்படி ஆதிமுகம் சார் ஆறுமுகம், இப்படி நாடார்கள் தான் முத்துராமலிங்க தேவர் கைதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டாங்க. இதுல வரலாற்று தகவல் என்னன்னா, KTK தங்கமணி நாடார் மதுரையில பந்த் நடத்தினாரு. அவர் வந்து மதுரையுடைய அப்போ MP இருந்தாரு. ஆனால் இன்னைக்கு தேவரையாவை வந்து நாங்க வந்து தெய்வமா கும்பிடுறோம், தேவரையான்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் கூட என்ன பண்ணாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அரசுக்கு எதிரா. அவர் புதுக்கோட்டை மத்திய சிறையில் இருந்தாரு. மனு போட்டு பார்த்ததெல்லாம் யாருன்னு பாருங்க, முக்குளத்தை சேர்ந்த ஒருத்தரும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பெருமை பேசுகிறோம் தலைவர, அன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு ஆதரவா ஒருத்தரும் இல்ல. குறிப்பா AR பெருமாள் அவர்களும், மூக்கையா தேவர் அவர்களும்,
நம்ம ஐயாவை சிறையிலிருந்து நம்ம மீட்போம், செங்கலெல்லாம் அடிச்சு உடைச்சு மீட்போம்னு சொல்லும்போது எல்லாரும் ஓடி போய் ஒளிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு யார் பேசுறா? பாரதிய பார்வர்ட் பிளாக் தலைவர் KA முருகன்கிறவர் பேசுறாரு. அது காணொலி இன்னைக்கும் உங்களோட யூடியூப்ல எல்லாம் இருக்கு, பார்த்துக்கலாம். இதுதான் அன்றைய நிலைமை. இன்னைக்கு அவரை ஒரு தெய்வமா கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடட்டும், நல்ல விஷயம். நம்மளும் அவரை தெய்வமா கொண்டாடுவோம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் பொய்களை உண்மை என்று ஆக்குவதற்கான முயற்சிகளை தவிர்க்கணும், தப்பு அப்படிங்கிறதான். இப்போ தேசிய தலைவர் படத்துல ஒரு காட்சி வைக்கிறாங்க. என்ன காட்சி அப்படின்னா, நேரு ஒரு தூதுவரை முத்துராமலிங்க தேவர்கிட்ட அனுப்புற மாதிரியும், அவர் நீங்க காங்கிரஸ்ல இருந்து தான் வெளியே போயிருக்கீங்க ஃபார்வர்ட் பிளாக்கு, அதெல்லாம் ஃபார்வர்ட் பிளாக்கை மறுபடியும் காங்கிரஸ்ல இணைச்சிருங்க, அப்படி இணைத்தால் உங்களுக்கு 4 கேபினெட் அமைச்சர் பதவி தரேன்னு சொல்றாங்க. இது ஒரு காட்சி. அப்ப இந்த காட்சியில உண்மை இருக்குன்னா ஃபார்வர்ட் பிளாக்கு குறைஞ்சது 4 எம்பியாவது இருக்கணும். நான் இப்ப உண்மையாலுமே எத்தனை எம்பி இருக்குன்னு தெரியாது. அப்ப நம்ம தேர்தல் ஆணைய புண்ணியவரத்தை எடுத்து பார்க்கும்போது 1952 ஒரு எம்பி தான் இருக்காங்க. ஒரு எம்பிக்கு பலம் வாய்ந்த நேரு அவர்கள், அவருக்கு கிட்டத்தட்ட 400 எம்பி இருக்காங்க. அவருக்கு இவங்க ஆதரவும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு எம்பிக்காக ஒரு அமைச்சர் சொன்னா கூட லாஜிக் இருக்கு. 4 கேபினெட் அமைச்சர் கொடுக்கறதா காட்சி வச்சிருக்காங்க. இது எப்படி வச்சாங்க? இதை பார்க்கும்போது இப்ப இதை தமிழ்நாட்டுக்காரங்க பார்க்குறோம், நம்ம சிரிச்சுக்கிறோம். வெளிநாட்டு வேற ஏரியாக்காரங்களாம் பார்த்தா எப்படி இந்த மாதிரி காமெடி காட்சிகளும் எப்படி அனுமதிச்சாங்க, சென்சார் போர்டு வராதா? இருக்கிறதே ஒரு எம்பி, அதுக்கு எப்படி 4 கேபினெட் கொடுப்பாங்க? இந்த மாதிரி மிதமிஞ்சி அளவுக்கு பொய் கதைகள், கட்டுக்கதைகளை படத்துல காட்சியா வச்சிருக்காங்க. படத்துல இந்த படம் முழுக்க முழுக்க கற்பனை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய படம். இப்போ பைசன் படம் வந்துச்சு, அதுல கற்பனை படம் போட்டாங்க, கேரக்டர் பேரெல்லாம் மாற்றி வச்சாங்க. வனத்தி கணேசன் அவர்களை வனத்தின்னு சொல்லி வேற ஒரு பேரு போட்டாங்க. அதே மாதிரி வெங்கடேசப்பனார் கேரக்டர் கந்தசாமிங்கிற பேர் போட்டாங்க. பசுபதி பாண்டியன் பேரை பாண்டியராஜான்னு போட்டாங்க. அப்போ அதுல லாஜிக் இருக்கு, இது கற்பனை கதைன்னு. இங்க முத்துராமலிங்க தேவர் தான் காட்டுறாங்க, காமராஜரையாவை காமராஜரையா சொல்றாங்க, நேருவா நேருன்னு தான் சொல்றாங்க. அப்ப இது எப்படி கற்பனை கதைன்னு சொல்ல முடியும்? அப்போ முழுக்க முழுக்க சென்சார் போர்டு அதிகாரிகள் தவறுகள் செய்திருக்கிறார்கள். சென்சார் போர்டு 100% தவறு செய்திருக்கிறது. கற்பனை காட்சின்னு சொல்லி அது அரசியல்ல இந்திய அளவுல முக்கியமான தலைவர்களுடைய வரலாறுகளை காமிக்கும் போது, அது தவறா காமிக்கும் போது சென்சார் போர்டு என்ன பண்ணிட்டு இருந்துச்சு எப்படிங்கிற கேள்வி வரும். இதுல சொல்லக்கூடிய காட்சிகள் உண்மையா இருந்தாலும் பரவாயில்ல, முழுக்க முழுக்க போய். இப்போ காமராஜருக்கு இவர் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்து நகராட்சியில இவருக்கு வரி போட்டு ஓட்டராக்குனாரு அப்படின்னு சொல்றதுல கூட லைட்டா லாஜிக் இருக்கு. இத்தனைக்கும் இவர் முதுகுளத்தூர் வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர், காமராஜர் சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியோட செயலாளர். இதுல இன்னொரு காட்சி அந்த படத்துல என்ன காட்டுறாங்கன்னா, முத்துராமலிங்க காமராஜர் ஐயாவுடைய அம்மாவை சந்திக்கிற மாதிரியும், நீங்க உங்க சொத்தை காமராஜருக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா அவர் ஓட்டர் ஆயிடுவாரு, அப்புறம் எலெக்ஷன் நிற்பாருன்னு. அவங்க இல்ல, எங்க என்னுடைய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, எங்க சாதியில கல்யாணம் பண்ணணும்னா சொத்து இருக்கணும், காமராஜர் போராட்டம் சுதந்திர போராட்டம்னு சுத்திட்டு இருக்காரு, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதுல வரலாற்று உண்மை என்னன்னா, காமராஜர் ஐயாவுடைய தங்கச்சி நாகம்மாள் அவர்கள் 1907 பிறக்காங்க. அவங்களுக்கு 18 வயசா இருக்கும்போது, அதாவது 1925 அவங்களுக்கு திருமணம் ஆயிருது. சம்பவம் நடக்கிறது 1936. காங்கிரஸ் கட்சி முதல் தேர்தல் போட்டிட்டதே 1936 தான். அதனால அதை யாரும் போய் சொல்லவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. அப்போ 18 வயசுல கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அவங்க குடும்பத்தில் நம்மளாம் விசாரிச்சுட்டோம், 100% உண்மை. இவங்க 36, அதுக்கப்புறம் 11 வருஷம், 29 வயசாகியும் காமராஜர் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரியான காட்சிகள் வச்சு மக்களை ஏமாத்துறாங்க. அப்படின்னா, பொய்ய பகிரங்கமா சொல்றாங்க. அப்படின்னா இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவங்க சொல்றது 100% பொய்ன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. இதுல அவங்க சாதியை சேர்ந்த பல பேருக்குமே தெரியுது. ஆனால் திரைப்படத்துல சர்ச்சைக்குரிய காட்சிகள் வைத்தால், காமராஜரை பத்தி ஒரு தவறான காட்சிகளை வச்சு, இமானுவேல் சேகரன் ஐயாவை பத்தி தவறான காட்சிகள் வைத்தால், இதை வச்சு ஒரு விளம்பரம் பண்ணி படத்தை ஓட்டிடலாம், இதை வச்சு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரி வேலைகளை செய்தது இல்லாமல், இந்த காட்சிகள்லாம் படம் வரதுக்கு முன்னாடியே முகநூல்ல லீக் அவுட் பண்ணி விடுறாங்க. இமானுவேல் சேகரன் இப்படி காமிச்சிருக்காங்க, காமராஜரை பத்தி இப்படி காட்சிகள் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ பணத்திற்காக
சமூகத்துல மிகப்பெரிய தலைவர்களாக இன்று கொண்டாடப்படக்கூடிய தலைவர்களை அவமானப்படுத்தும் விதமான காட்சி வச்சது இல்லாம அதை விளம்பரப்படுத்தி சுயலாபாடிய முயற்சி செஞ்ச தயாரிப்பாளராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணுமா, எடுக்கக்கூடாதா? சமூகத்துல ஒற்றுமையா இருக்கக்கூடிய தேவேந்திரர், தேவர், நாடார் சமுதாயத்துக்குள்ள சாதி ரீதியான ஒரு முரணை, ஒரு பிரச்சனையை உருவாக்கக்கூடிய இந்த மாதிரி படங்கள் எல்லாம் மக்கள் எப்படி அனுமதிப்பாங்க? இதுதான். ஓகே ஓகே. அடுத்து வந்து காமராஜரோட ஆட்சி காலத்துல வந்து பாப்பனருக்கு வந்து பொன் பூமியா இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் பேசப்படுது இல்லை? காமராஜர் வந்து பெரும்பாலும் வந்து நாடார் சமயத்துக்கு பண்ணல, தேவருக்கு எதுவுமே பண்ணல, பாப்பனருக்கு மட்டும் அந்த 3% மக்களுக்கு மட்டும் இதை பண்ணாரு அப்படின்னா பேசப்படுது. அதுல உண்மையான இல்ல, அதெல்லாம் வந்து தவறான செய்தி. அதாவது இப்ப நீங்க இந்த முத்துராமலிங்க தேவர் ஐயா கைது செஞ்சது உள்ள வச்சு மருந்து கொடுக்கலன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் பதிலே சொல்லல. பதில் சொல்லு. ஓகே. அதாவது ஒரு முதல்வர், அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர், ஒரு எம்பியா இருந்தவர், 3 கட்சிக்கு எம்எல்ஏவா இருந்தார். அவருடைய அதிகபட்ச செல்வாக்கு என்பது தமிழ்நாட்டு அரசியல் 1.3% வாக்கு வங்கியோட தலைவராக இருந்தார். அவர் அதிகபட்சம் போட்டிட்டதே 4 தொகுதியில தான், ஒரு எம்பிக்கு தான். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட தலைவரை தென் மாவட்டங்களே தன்னுடைய கட்டரசியில வச்சிருந்தாரு, கண்ணசியில வச்சிருந்தாருன்னா பொய்யான கதைகளை சொல்றாங்க. ஒரு எம்பி அவருக்கு வந்து ஒரு உடல்நிலை சரியில்லைன்னா சிறையில இருக்கும்போது எந்த பிரச்சனைனாலும் யாரை பாதிக்கும்? தமிழ்நாடு முதல்வர் அந்த டைம்ல யார்? தமிழ்நாட்டு முதல்வர் தான் பாதிக்கும். தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சர் தான் பாதிக்கும். அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து மருத்துவம் பார்க்காம இருந்திருப்பாங்க? இதெல்லாம் வந்து ஒரு பொய்யான கதைகள். அதாவது இந்த படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தை வந்து ஒரு புக்கில் தான் நாங்கள் ரெஃபரன்ஸா எடுத்து இந்த படமே பண்ணியிருக்கோம். அதாவது முடிசூடா மன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர்ங்கிறது ஒரு புக்கு. இந்த புக்கை வச்சு தான் இந்த படத்தையே நாங்கள் எடுத்திருக்கோன்னு அவங்க சொல்றாங்க. அதுலயே இந்த படத்துல என்ன ஒரு காட்சி வருதுன்னா, அவருக்கு சாப்பாடு கொடுக்கும் போது மயங்கி விழுற மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை மோசமான மாதிரியும், அதுக்கப்புறம் அவர் இறந்துட்ட மாதிரியும் அன்றைய ஆளுங்கட்சி காமராஜர் அரசை குற்றச்சாட்டுற அளவுக்கு தான் இவங்க வந்து காட்சிகள் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு, வரலாற்று தவறு. இதை வந்து அந்த புக்லயுமே அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்ப அந்த புக்கில் உள்ள விஷயங்களை இவங்க அப்படியே பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் கிடையாது. அந்த புக்கில் 4வது பக்கத்திலே ஒரு விஷயத்தை அவர் தெளிவா சொல்றாரு. முத்துராமலிங்க தேவர் வந்து முஸ்லீம் வீட்டில் போய் பால் குடிச்சாரு, அங்கதான் வளர்ந்தாரு அப்படின்றதெல்லாம் தப்பு. அவரு அவங்க பாட்டி வீட்டில் கல்லுப்பட்டியில் வளர்ந்தாரு, அவங்க பெரியமா தான் அவங்கள வளர்த்தாங்கன்னு சொல்லி, யாரும் இந்த முஸ்லீம் வீட்டில் பால் குடித்த கட்டுக்கதையை நம்பாதீர்கள் சொல்லி ஏஆர் பெருமாள் அந்த புக்கில் பதிவு பண்றாரு. ஆனா அந்த கட்டுக்கதையை இந்த படத்துல காட்சி வச்சிருக்காங்க. இவங்க ரெஃபரன்ஸா சொல்ற புக்கிலேயே இவங்க வந்து இந்த புக்கை வச்சுதான் நாங்க படம் எடுத்திருக்கேன்னு சொல்லி நன்றி ஏஆர் பெருமாள் முன்னாள் எம்எல்ஏ அகில பாரத பக்க தலைவர் சொல்லக்கூடிய அந்த அதை எழுதின தலைவரை அவரே வந்து இது தப்பு, இது பொய், யாரும் நம்பாதீங்கன்னு அந்த புக்கில் பதிவு பண்றாரு. அதையே காட்சியா வச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த புக்கை தாண்டி இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல தங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ண வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டுங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி காட்சி வைக்கப்பட்டிருக்கு. அதனால முதல்வர் அவர்கள் வந்து ஒருத்தரை குற்றச்சாட்டு பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு இது விஷயமே இல்லைண்ணே. அதாவது முத்துராமலிங்க தேவரை பொறுத்தளவுக்கு காமராஜருக்கு வந்து நேரடி எதிரி கிடையாது. அவர் அதிகபட்சம் ஒரு 3 எம்எல்ஏ, ஒரு எம்பி அப்படி நிக்கிறது காமராஜர் ஐயாவுக்கு லாபம். முத்துராமலிங்க தேவர் ஐயா உயிரோடு இருக்கிறவரையும் காமராஜருடைய காங்கிரஸ் கட்சி தோல்வி அடையவே இல்லை. சொல்ல போனா 1954 மிகப்பெரிய கலவரம் நடந்துச்சு. காமராஜர் மேல முக்குளத்தூர் சமுதாய மக்கள் கடும் எதிர்ப்பா இருந்தாங்கலாம் சொல்லப்பட்ட காலகட்டம். 62 நடந்த தேர்தலில் காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறாரு. காமராஜருக்கு ஆதரவா இருந்தது முக்குளத்தூர் சமுதாயம் தான். காமராஜருக்கு அதிக அளவில் ஆதரவா இருந்தது முக்குளத்தூர் சமுதாயம். இதெல்லாம் நீங்க அந்தந்த பகுதி வாக்குகள் எடுத்து பார்க்கும்போது தெரியும். இவங்க வந்து பிராமணருக்கு ஆதரவா இருந்தேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, டிவிஎஸ் முதலாளிக்கு இவர் ஆதரவா இருந்தாரு. இப்போ ஒரு இந்த விஷயத்துல 2 விஷயத்தை சிந்திக்கணும். அதாவது காமராஜருக்கு ஆட்சி பண்ணவே தெரியாது, அவர் ஒரு படிக்காதவர், அவரை வந்து வழி நடத்தினது ஈவேரா அவர்கள். ஈவேரா தான் சொல்லிதான் காமராஜர் ஆட்சி நடத்தினாரு. இப்படி ஒரு கட்டுக்கதைய யார் சொல்றா? திராவிடர் அமைப்பு சொல்லுது. அப்போ அது உண்மையாக இருந்தால், எது ஈவேரா சொல்லிதான் காமராஜர் வந்து நடந்தாருன்னா, பிராமண சமுதாயத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் பின்னாடி ஜனாதிபதியா இருந்தாங்களா, அவங்கள எப்படி தொழில்துறை மந்திரியா வச்சிருப்பாரு? எப்படி பிராமண சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாரு? இவங்க மாத்தி மாத்தி பொய் கதையை சொல்றாங்க. இந்த சைட்ல பார்த்தா பிராமணருக்கு ஆதரவா இருந்தாலும் ஒரு கட்டுக்கதை, இந்த சைட்ல பார்த்தா காமராஜருக்கு ஒண்ணுமே தெரியாது,
நேரு தான் எல்லாம் தெரியுன்றாங்க. இப்ப இந்த தேசிய தலைவர்ல இன்னொரு மோசமான காட்சி ஒன்று சொல்றேன் பாருங்க. அதாவது 1954 காமராஜரையே முதலமைச்சராக போறார். அது அவர் முதலமைச்சர் ஆகுனா யாரோட ஆதரவு தேவை? காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. ராஜாஜி குலக்கல்வி கட்டளை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதன் எதிர்ப்பு காரணமாக வேற ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம். காமராஜரே எல்லாமே கேட்காங்க, நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன்னு சொல்லும்போது, இல்ல நீங்க முதலமைச்சர் தான் நாங்களாம் ஒத்துக்கிடுவோம்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமா கொண்டு வராங்க. இது வந்து பல்வேறு புஸ்தகங்களில் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா இந்த படத்துல என்ன காட்சி வைக்காங்கன்னா, வரதராஜ நாயுடு அவர்கள், அவர் பெரிய அவர் காங்கிரஸ்ல பெரிய தலைவர், அவர் காமராஜருக்கும் நண்பர், முத்துராமலிங்க தேவருக்கும் நண்பர். அவர் வீட்டுல போய் சந்திக்கிற மாதிரியும், இவரு வரதராஜ நாயுடு காமராஜர் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறாரு அப்படிங்கிறது சொல்ற மாதிரியும், அதுக்கு முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாருன்னா, அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிற வரைக்கும் சரி, முதலமைச்சர் பதவியெல்லாம் வந்து பெரிய பதவி, அதெல்லாம் படிச்சவங்க நிர்வாகம் பண்ற விஷயம், படிச்சவங்க நிர்வாகம் பண்ற இடத்துல காமராஜர் வர்றதா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க. இது எவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை செயல்பாடு பாத்துங்க. காமராஜர் ஐயா படிச்சது 6வதுல பாதியில டிஸ்கனெக்ட். முத்துராமலிங்க தேவர் என்ன படிச்சிருப்பாருன்னு நினைக்கீங்க? பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா படிச்சது, அவர் பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்ததே 9 வயசுல 3வதுல நேரடியாக சேர்ந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் ஏதோ பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுத்ததா வரலாறுல இருக்கு. அதுக்கப்புறம் 4வது 5வது 6வதுல படிச்சுட்டு இருக்கும் போதே கால்ரா நோய் வந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம பேரன் படிச்சிருந்தா அவனுக்கு ஏதாவது வந்துடும் சொல்லி நிறுத்திட்டாங்க. அவர் படிச்சது 6வது தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, படிக்காத காமராஜர்ன்றாரு. காமராஜருக்கு 5 மொழியில் புலமை உண்டு, சிறைச்சாலைக்கு செல்லும் போதெல்லாம் புஸ்தகங்களை வந்து டங்குபெட்டில் கொண்டு போன ஒரே தலைவர்னு சொல்லி வரலாறுல நம்ம படிக்கிறோம். இங்க இருந்தாலாச்சும் நம்ம வந்து பள்ளிக்கூடத்துக்கு போனால் 8 மணி நேரம் தான் படிப்போம். அவருக்கு சிறைச்சாலையில் 24 மணி நேரம் புஸ்தகத்தை தான் படிச்சிருக்காரு. அவர்களுக்கு ஆங்கில நாலேஜை பத்தி சொல்ற உதாரணங்கள்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நம்ம ரொம்ப டீப்பா போவோம். அது இந்த மாதிரி படிக்காதவர்கள் நிர்வாகம் பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி காட்சி வச்சிருக்காங்க. இது வந்து எவ்வளவு ஒரு வன்மம்னு பார்த்துடுங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கும் பொற்கால ஆட்சி கொடுக்கிற தலைவர் யார் அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி. தமிழ்நாட்டில் அதிக அணைக்கட்டுகளாக இருக்கட்டும், பள்ளிக்கூடங்கள் அதிக அளவில் கட்டப்பட்டதாக இருக்கட்டும், தொழிற்பேட்டைகளாக இருக்கட்டும், சொல்ல போனா ஏழை பணக்காரன் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்கின்ற சிந்தனை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்த ஒரு தலைவர். அப்படிப்பட்ட தலைவருடைய ஆட்சி அவ்வளவு சிறப்பான ஆட்சிய இவர் என்ன சொல்றாரு, படிக்காதவங்களுக்கு ஆசைப்படணும். இதுல என்ன விஷயம்னா, இவர்கிட்ட போய் அவங்க முதல்ல எதுக்கு கேட்கணும்? இவர் வந்து 1952ல ராமநாதபுரம் பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு, அருப்புக்கோட்டை பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறாரு, முதுகுளத்தூர் பொது தொகுதிக்கு போட்டிடுறாரு. இதுல முதுகுளத்தூருக்கும் அருப்புக்கோட்டையிலும் ஜெயிச்சிடுறாரு, ராமநாதபுரத்துல தோத்துறாரு. இங்க ஜெயிக்கிறாரு இல்லையா, எம்பி ஜெயிச்சிடறாரு, எம்எல்ஏ ஜெயிச்சிடறாரு. அப்ப எந்த பதவியோ வச்சுப்பாங்க யாரா இருந்தாலும்? எம்பி பெரிய பதவியா, எம்எல்ஏ பெரிய பதவியா? எம்பி பதவி தான் வச்சிருப்பாங்க. ஆனா இவர் வந்து எம்பி பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ வர்றாரு. எதுக்காக? அந்த நேரத்துல 375 தொகுதி சென்னை மாகாணம், காங்கிரசுக்கு மெஜாரிட்டி கிடையாது, எதிர்கட்சிகளுக்கும் மெஜாரிட்டி கிடையாது. நம்ம 3 எம்எல்ஏ வச்சிருந்தா நமக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிற ஆசையில எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏவா தொடர்றாரு. முத்துராமலிங்க தேவர் ஐயா என்ன, இவர் முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படி செய்யறாரு. மூதறிஞர் ராஜாஜி என்ன பண்றாருன்னா, காமன்வெல்த் கட்சி மாணிக்கவேல் நாயக்கருடைய 6 எம்எல்ஏ மதிச்சு அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து கட்சியை வந்து காங்கிரஸ் கூட மெர்ஜ் பண்ணிடுறாங்க. ராமசாமி படையாச்சிருக்கிறது 19 எம்எல்ஏ இருக்கு தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சிக்கு, அவங்களுடைய ஆதரவு வாங்கிடுறாங்க, ஆட்சி அமைச்சிடுறாங்க. அதனால இவருடைய ஆதரவு தேவையில்லை, இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அதுதானே சரியாக இருந்திருக்க முடியும். ஒருத்தர் எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எம்எல்ஏ வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதற்கு பிறகு காமராஜர் ஐயா முதலமைச்சர் ஆகும் போதும் இதே நிலைமை தான். அப்ப காமராஜருக்கு காங்கிரஸ் தனி மெஜாரிட்டி வந்தது, அப்ப மொழிவாரி மாகாணம் பிரிக்கப்பட்டுருச்சு. அப்படி இருக்கிற சூழல்ல போய் இவங்க போய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர்கிட்ட போய் கேட்டார் அப்படின்னு சொன்னால், அதிமுக வந்து எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறாரு, அவருக்கு அவரு தனி மெஜாரிட்டில ஆட்சியில் இருக்காரு. அவங்க கட்சியிலிருந்து போன யாரோ ஒருத்தர், ஒரு டிடிவியா இருக்கட்டும், இல்ல யாரோ ஒரு கட்சிக்காரங்க ஒரு 3 எம்எல்ஏ வச்சிருக்காங்கன்னா அவங்ககிட்ட போய் நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இல்ல முதலமைச்சரை நாங்க இவர் ஆக்க போறோம், எடப்பாடி ஆக்க போறோம், ஆதரவு கொடுங்கன்னு கேட்பாங்களா? இது முழுக்க முழுக்க கட்டுக்கதை. அது இல்லாம இவங்க முத்துராமலிங்க தேவர் மட்டும் சந்திச்சாருன்னு சொன்னா அது பொய்யா இருக்குன்ட்டு ஈவேராவை போய் காமராஜர் சந்திச்சாரு. ஈவேரா அவர்கள் காமராஜரை நான் வந்து சந்திச்சதே கிடையாது,
தேர்தலில் வந்து அவர் ஆதரவு எங்க கிட்ட கேட்கல. இடைத்தேர்தல்ல குடியாத்த இடைத்தேர்தல் தெரியும் இல்லையா, அவருக்கு தெரியும். முதலமைச்சர் ஆகும்போது கேட்கல. நாங்கள தான் ஆதரவு கொடுத்தேன். அவரை நான் சந்திச்சதே 1956 அவர் சொல்றாரு. இதை திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் தெளிவா பதிவு பண்றாங்க. ஆனா இவனுக்கு வந்து பொய்ய வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. 375 எம்எல்ஏவே கூட இவங்க 365 தான் சொல்ற அளவுக்கு பொய் பித்தலாட்டங்களை வந்து வாய்ப்பு சாம நேரில் உட்காந்து சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சமூக வலைதளம் வந்துருச்சு, டிஜிட்டல் யுகம். யாரு எத்தனை எம்எல்ஏ இருந்தா, எம்பி இருந்தா, என்ன கதை எல்லாருக்கும் தெரியும். திரௌபதி தேவரையாவுடைய செல்வாக்கு என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மத்திய பகுதியில் ஒரு 3 எம்எல்ஏ, ஒரு எம்பி, அவ்வளவுதான். அதற்கு அப்புறம் இன்னைக்கு வந்து சேர்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லாம் அவங்க சமுதாய மக்கள் எல்லாம் ஒரு தெய்வமா கும்பிடுறாங்க. அன்னைக்கு முக்குளத்தூர் சமுதாயம் யார் கூட இருந்தாங்க? கிருஷ்ணசாமி வாண்டையார்ல இருந்து, தியாகராஜன்ல இருந்து, மன்னர் சேதுபதியில இருந்து எல்லாம் யார் கூட இருந்தா? காமராஜர் கூட இருந்தாங்க. சொல்ல போனா சபாநாயகர் இருந்த செல்லப்பாண்டி எல்லாம் காமராஜரோட தீவிர ஆதரவாளர். இப்படி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான முக்குளத்தவர்கள் காமராஜர் ஆதரவு பேரை பட்டியலிட்டு சொல்ல முடியும். ஆனா இன்னைக்கு காமராஜரே வந்து முக்குளத்திற்கு எதிரான ஒரு மாதிரி கட்டமைக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளை இந்த மாதிரி படம் எடுக்கிறது, புஸ்தகம் எழுதுறது, பொய்ய பேசுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் தான் நடந்துட்டு இருக்கு.